நமஸ்கார கன்னடிகரே. அச்சா, ஒரு பேரை கேட்டா, ஒரு முகத்தை பார்த்தா பல தலைமுறைகளுக்கு அதுவே ஒரு அடையாளமா மாறிடும். அப்படி ஒருத்தர் தான் டாக்டர் ராஜ்குமார். கன்னட மக்கள் ரொம்ப அன்பா அண்ணாவிருன்னு கூப்பிடுவாங்க. அவரோட அந்த அழியாத புகழுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். டாக்டர் ராஜ்குமாருங்கிறது வெறும் ஒரு நடிகரோட பேரு மட்டும் இல்லைங்க, அது ஒரு எமோஷன். இன்னைக்கும் பல லட்சம் கன்னட மக்களோட இதயத்துல துடிச்சிட்டு இருக்கிற ஒரு பெருமைக்கான அடையாளம். யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகர் எப்படி ஒரு மாநிலத்தோட கல்ச்சுரல் சிம்பலா மாற முடியுது? சும்மா ஸ்கிரீன்ல தெரியற ஒரு முகம் எப்படி மக்களோட ஆன்மாவோடையே கலக்க முடியுது? வாங்க, அவரோட அந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அவர் டாக்டர் ராஜ்குமார்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேர்ல தான் ஒரு பெரிய சகாப்தமே ஆரம்பிச்சது. சிங்கநல்லூரு புட்டசுவாமிய முத்துராஜ். ஆமா, இதுதான் கஜனூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த அந்த இளைஞரோட பேரு. அவர் புகழோட உச்சிக்கு போன பிறகும் கூட தன்னோட இந்த எளிமையான தொடக்கத்தை அவர் என்னைக்குமே மறந்ததில்ல. இங்க பாருங்க, 1942ல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு வெறும் 12 வருஷத்துல 1954ல பேடர் கண்ணப்பா படத்துல ஒரு மெயின் ஹீரோவா வந்து நிக்கிறாரு. இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் அவரோட திறமையும் கடின உழைப்பும் தான். சரி, இப்ப அவரோட அந்த பிரம்மாண்டமான சினிமா வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். சொல்லப்போனா கன்னடா சினிமாவுக்கு அவர்தான் முடிசூடா மன்னன். 200க்கும் அதிகமான படங்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. அவரோட ஒவ்வொரு படமும் கன்னட சினிமாவோட ஒரு முக்கியமான அங்கம். ஒவ்வொரு கேரக்டரும் இன்னிக்கும் மக்கள் மனசுல அப்படியே நிக்குது. கஸ்தூரி நிவாசாலிருந்து பங்காரத மனுஷ்யா வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படங்கள்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது. இது கன்னட மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட மதிப்பீடுகளையும் அப்படியே திரையில காட்டுச்சு. அதனாலதான் இதுல ஒவ்வொரு படமும் ஒரு மைல்கல். ஆனா விஷயம் என்னன்னா, அவரோட திறமை நடிப்போட மட்டும் நிக்கல, அவர் ஒரு பிரமாதமான பாடகரும் கூட. குறிப்பா அவரோட குரல்ல வந்த பக்தி பாடல்கள்லாம் இருக்குதே, அது பல பேரோட மனசுக்கு பெரிய ஆறுதலா இருந்துருச்சு. இவ்ளோ பெரிய ஒரு கலைப்பயணத்துக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பா கிடைச்சுது. தேசத்தோட மிக உயர்ந்த கௌரவங்கள் எல்லாம் அவரை தேடி வந்துச்சு. அந்த அங்கீகாரம் நம்ம நாட்டு எல்லையையும் தாண்டி போச்சு. தாதா சாஹேப் பால்கே அவார்டு, கர்நாடக ரத்னா, இதெல்லாம் இந்திய சினிமால கொடுக்கப்படுற ஹையஸ்ட் ஹானர்ஸ். இந்த விருதுகள் மூலமா ஒன்னு தெளிவாச்சு, அவர் வெறும் ஒரு ஸ்டேட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, அவர் ஒரு நேஷனல் ட்ரெஷர். கென்டக்கி கர்னல், அமெரிக்காவோட இந்த பிரஸ்டீஜியஸான கௌரவத்தை வாங்கின ஒரே இந்திய நடிகர் இவர்தான். இதுவே போதும் அவரோட புகழ் உலகம் பூரா பரவி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு. ஆனா டாக்டர் ராஜ்குமாரோட புகழுக்கு காரணம் வெறும் படங்களும் விருதுகளும் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி மக்கள் மனசுல அவர் அப்படி சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சது எது? எளிமை, பணிவு, அப்புறம் கன்னட மொழி மேல அவருக்கு இருந்த தீராத காதல். இந்த குணங்கள் தான் அவரை ஒரு சூப்பர் ஸ்டாரா மட்டும் இல்லாம ஒரு மக்கள் தலைவராகவும் மாத்துச்சு. ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் அவர் ஒரு ஹீரோவா தான் வாழ்ந்திருக்காரு. அந்த கலை பாரம்பரியம் அவரோட நிக்கல. சிவராஜ்குமார், ராகவேந்திரா, அப்புறம் புனித் ராஜ்குமார்னு அவரோட மகன்கள் அந்த பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. சோ நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு மறுபடியும் வரலாம். இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறமும் டாக்டர் ராஜ்குமாரோட புகழ் ஏன் இன்னிக்கும் அப்படியே நிலைச்சு நிக்குது? அதுக்கு காரணம் அவர் வெறும் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் கன்னட பெருமையோட, கன்னட கலாச்சாரத்தோட ஒரு நிரந்தரமான சின்னம். நம்ம இதயங்கள்ல என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம அண்ணாவரும்.